கொடுத்துருக்காங்க. பிகோண்ட் எடிஷன் தான் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. சீட் பாருங்க எப்படி இருக்குண்டு யாக்கள் இருக்கக்கூடிய மாதிரி சீட் வசதி இருக்குது. எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. முன்னுக்கு எல்லா 30-35 லட்சம் காட்டி திறந்துருக்குன்னு காட்டி கொடுத்துருக்காங்க. இதே ஒரு டிஸ்பிளே போட்டிருக்காங்க. அந்த இதில் மேக் கொடுத்துருக்காங்க. பார்க்க உயரமுண்டபடியே ஏற்றி அப்படி பதிக்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் அதில் டிஸ்பிளே இருக்குது ஜெலோ இருக்குது. இதுலேயே 3 பேர் இருக்கக்கூடிய மாதிரி இது அந்த 40-50 லட்சம் கட்டி நீங்கள் எடுக்கக்கூடியதாக பாருங்க அப்படி இருக்குது. இப்போ நாங்கள் 14-15 பேருக்கிட்ட இதில் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. வணக்கம் ரோலு. நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம்? லங்கா ஸ்டோர் ரூமுக்கு தான் போகிறோம். டொயோட்டா லங்கா ஸ்டோர் ரூமுக்கு தான் போகிறோம். அங்கே என்னென்ன கார்கள் நிற்குது, என்னென்ன விலையில் போகுது, எப்படியெல்லாம் லீசிங் வசதிகள் கொடுக்குறாங்கன்ற இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுவீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதில் போட்டிருக்காங்க டொயோட்டா லங்கான்ற காரில் பெற்றிருக்காங்க. என்னென்ன ப்ரைஸ்ன்னு போய் பார்ப்போம். அதே மாதிரி கேஸ் இன்னைக்கு சொல்லுண்டா போய் பார்ப்போம். இதில் என்ன எடிஷன் பெற்றிருக்காங்கன்னா பிகோண்ட் எடிஷன் தான் இப்போ விட்டுருக்காங்க. இதில் பேர் பைக்கு. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. அப்படி சேஃபில் இருக்குண்டு ஃபியூவல் டேங்க் வெளியில் இருக்குது. இவ்வளோ ஃபியூவல் டேங்க் அப்படி என்ன விலையில் போகணுலாம் பார்ப்போங்க. அதை திறந்து பார்ப்போம். உங்களுக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக் தான். நிக்கல் கேண்டில் கொடுத்துருக்காங்க. அது முன்னுக்கு அவங்களோட லோகோ விட்டுருக்காங்க. 0 மைலேஜ் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க ஒரு பிளேயர் ஒன்று போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. சீட்டு பாருங்க எப்படி இருக்குண்டு. கிடப்பு டிஸ்பிளே இல்லை. ஏசி இருக்குது. அது ஓகே. ஃபுல் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஓகே இல்லை. இதில் 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்கள். ஸோ இங்கே சீட் கொடுத்துருக்காங்க. பாருங்க ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஆட்டோமேட்டிக் வந்துருக்கு. இதுக்கு சீட்டில் பாருங்க அப்படி இருக்குது. இப்படி பின்னுக்கு பார்ப்போம். பாருங்க அப்படி இருக்குது. மூன்று யாக்கள் இருக்கக்கூடிய மாதிரி தான் இந்த சீட் வசதி இருக்குது. பாருங்க 3 பேர் இருக்கக்கூடிய மாதிரி நல்ல இட வசதியும் இருக்கு. இன்னைக்கும் நல்ல இட வசதி இருக்கு. பாருங்க என்ன விலைன்னு வரணும்னா 88 லட்சம். இதுக்கு எவ்வளோ லீசிங் வசதி எடுக்கலாம், லீஸ் கட்டி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஒரு 70 லீஸ் கட்டி இதுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். 88 லட்சம் 30-35 லட்சம் கட்டி இந்த காரை நீங்கள் எடுக்கணும். பிகோண்ட டொயோட்டா லங்காண்டு இந்த காரை நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது அடுத்த மாடல் என்ன பேர் டோர் வியூண்ட ஒரு மாடலில் இதில் கலர்ஸ் இருக்குது. எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. மோஸ்ட்டாக பிளாக்ல இருக்குது, yellow இருக்குது, ரெட்டில் இருக்குது, ஆஷில் இருக்குது, பிங்கில் இருக்குது, எல்லா கலர்லையும் இருக்குது. இங்கே விட்டுருக்க ரேருக்கு உங்களுக்கு லைட் ப்ளூ கலர்லாம் விட்டுருக்கு. அவங்களுக்கு திறந்து பார்ப்போம் அப்படி இருக்குது. முன்னுக்கு இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. முன்னுக்கு எல்லா ஆப்ஷனும் முன்னுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட லோகோ இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் நிக்கல் கேன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் சீட்டை பாருங்கள் இவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆட்டோமேட்டிக் தான். ஹேண்ட் பிரேக் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு டிஸ்பிளே போட்டிருக்காங்க. அந்த ஹெடப் டிஸ்பிளே இல்லை. இதில் ஒன்று காட்டி கொண்டிருக்கு. இப்போ நான் கதவு திறந்துருக்குன்னு காட்டி கொண்டிருக்கு. பாருங்கள் ஏசி ஃபுல்லாகுது. இதில் மைக் கொடுத்துருக்காங்க. மேலே மைக் கொடுத்துருக்காங்க. இதில் மைக் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கக்கூடிய நான் கதைக்கிறதெல்லாம் இப்போ ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கோம். அதில் லைட்டும் கொடுத்துருக்காங்க. எப்படி இப்போ இப்படி சீட் இருக்குன்ட்டு சரி இப்போ பார்த்துட்டோம். பின்னுக்கு பார்ப்போம். இப்படி பின் சீட்டுகள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். பின்னு சீட்டு எப்படி
சீட்டுகள் இருக்குண்டு இதுலேயே 3 பேர் இருக்கக்கூடிய மாதிரி இது அந்த ஆக்க உயரமண்டபடியே உயர்த்தி அப்படி பதிக்கக்கூடியதாக இருக்குது. எல்லாத்துக்கும் சீட் பிளேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இடத்த பாருங்க அப்படி இருக்குன்னு. இது 1,10,00,000 இந்த காரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 70% லீஸ் கட்டி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 70% ஒரு 40-50 லட்சம் கட்டி நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்குது. அடுத்த வாகனம் டொயோட்டா ஹையஸ் வாகனம் இப்போ அறிமுகப்படுத்தினவங்க பாருங்க அப்படி இருக்குது. இப்போ உள்ளுக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது. அதே மாதிரி தான் நோங்களாக இருக்கிற மாதிரி தான் நீ உள்ளுக்கு போய் பார்ப்போம். இப்போ திறந்து காட்டுறேன் முன்னுக்கு எப்படி இருக்குது பாருங்க. இதுக்கு நாங்கள் அதில் டிஸ்பிளே இருக்குது. இதில் 3 பேர் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. ஆட்டோமேட்டிக் தானே எல்லாம் முன்னுக்கு இருக்குது. பாருங்க அப்படி இடம் இருக்குது. இது 1,99,00,000 நீங்கள் ஒரு 70% லீசிங்கில் வாகனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி சீட் வசதியில் பாருங்க எப்படி இருக்குது. பின்னுக்கெல்லாம் லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. 2 டபுள் ஏசி போட்டிருக்காங்க. இந்த நார்மல் ஏசி லைட் எல்லாம் இருக்குது பாருங்க. சீட் வசதிகள் முன்னுக்கு வைக்கக்கூடிய இடங்களும் இருக்குது. அங்காலையும் டோர்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி செட்டப் எல்லாமே இருக்குது. எத்தனை பேர் போகலாம்னா 3, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 பேருக்கிட்ட இதில் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. வேண்டாம் 15 பேருக்கிட்ட பயணம் செய்யக்கூடிய முன்னுக்கு பின்னுக்கு மட்டும். முன்னுக்கு 2 பேர் இருக்கலாம். ஒரு 15 ஒரு சின்ன பிள்ளைண்டா ஒரு 18-20 பேர் இதில் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பின்னிச்சு லக்கேஜ் எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. டொயோட்டா வாகனம் நடக்குது.